ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1186 ஸ்பாயிலர்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்பாயிலர்ஸ் படி சாப்டர் 1186 நம்ம இவ்வளவு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த லூஃபி விசஸ் ஈமுன்ற பங்கமான ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த தாறுமாறான சீக்வன்ஸை தாண்டி இந்த ஸ்பாயிலர்ஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத அப்படியே வரிசையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணக்கிச்சுக்கோங்க. அண்ட் இந்த சாப்டர் 1186 பிரேக் டவுன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்ல என் சேனல் கூட என்னோட செகண்ட் சேனலுமே கொலாபரேட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கிச்சுக்கோங்க. அந்த செகண்ட் சேனல்ல தான் இந்த சாப்டர் 1186 பிரேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் சரி ஸ்பாயிலர்ஸ்க்கு வந்தோம்னா இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம குன்கு ரீவனை கொண்டிருப்பாளையா அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பேனல்ல குன்குக்கு பின்னாடி ஒருத்தன் பயங்கரமா புகை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பயவுல தான் குன்குவோட அப்பான்ற மாதிரி இந்த சாப்டர்ல ரிவீல் பண்றாங்க. குன்குக்கு இருக்க மாதிரி அதே டிஃபரெண்ட் ஐ கலர் பேட்டர்னுமே அந்த பயவுக்கு இருக்க மாதிரி ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் குன்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்கோட மண்டிலே ஒரு பயங்கரமான வெட்டு போட்டு தான் கிளம்பிருக்கான். இப்படி குன்கு ப்ரோக்கோட மண்டில வெட்டு போட்டு கிளம்புறப்போ நம்ம ப்ரோக்கு இறந்துதான் நினைச்சுதான் அந்த இடத்த விட்டு கிளம்பிருக்கான். பட் நம்ம ப்ரோக் அந்த அட்டாக்ல இருந்து சர்வே ஆயிருப்பான். ஆனா அங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ப்ரோக்கால அதை ஏத்துக்க முடிஞ்சிருக்காது. அதனால அங்க நடந்த எல்லாமே ஒரு கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக்கு நினைச்சு மறக்கிற மாதிரி காமிக்கிறதோட அந்த பிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. நம்ம இச்சிரோவோட ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்கு காட்டும் போதே அவன் தலையில ஒரு தழும்பு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ பல சாப்டர்ஸ் கழிச்சு அந்த கிராக்குடைய ஓனர் யாருன்றதை ரிவீல் பண்ணி விட்டுருக்காங்க. ஒன்ஸ் ப்ரோக்கோட பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் லோக்கி விசஸ் ஈமுன்ற ஃபைட்டை காட்டுறாங்க. அந்த ஃபைட்டுக்கு நடுவுல நம்ம ஈமு லோக்கி கிட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்றான். பட் அது என்ன சம்பவம்ன்றது இங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் கடைசியா சாப்டரோட எண்டிங்ல நம்ம லோக்கியும் ஈமு சண்டை போட்டுக்கிட்டு அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு என் தங்க தலைவன் லூஃபி என்ட்ரி கொடுக்கிறது மட்டும் இல்லாம சாவோட ஆர்க்கப்போ நம்ம லூஃபி சார்லோஸ்ன்ற ஒரு செலஸ்டியல் டிராகனை மரண முகமா குத்திருப்பான் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம லூஃபி அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்த உடனே ஈமுவோட கடவாப்புல திரிக்கிற அளவுக்கு ஒரு குத்து வைக்கிற மாதிரி காமிக்கிறதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. இந்த மரண முகமான சாப்டர் ரிலீஸ் ஆன உடனே அதோட பிரேக் டவுனை பார்க்கறதுக்கு நம்மளோட செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நம்பிச்சுக்கோங்க. செகண்ட் சேனல்ல ஷார்ட்ஸ்லேயே கொலாபரேட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா சர்ச் பார்ல போய் @BXD OIT2 அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. நம்மளோட செகண்ட் சேனல் வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஏன் அந்த செகண்ட் சேனல் ஆரம்பிச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைட்டில் மேல ஒரு வீடியோ லிங்க் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சரி ரைட் கைஸ் வட்டா.